இன்னைக்கு ஜான் 14 அண்ட் டே 9 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நாளைக்கும் லீவுன்னு சொல்லிட்டாங்க அண்ட் காலேஜும் லீவு. ஸோ பெருசாக எந்த வேலையும் இல்லை பண்ணுறதுக்கு. அதனால நல்லா தூங்கி மத்தியானம் 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெஸ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 முட்டையை பாயில் பண்ணி அப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. ரூமுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் கபோர்டு பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் மெஸ்ஸில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது இன்னைக்கு என்ன ஒரு நாள் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு, எதுவுமே பண்ணாத மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நான் அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஷாப்பிங் போயிட்டேன். இது எந்த ஸ்டோர்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த கடையில் மட்டும்தான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம அங்கங்க அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கடையில் எனக்கு எந்த கலெக்ஷனும் செட் ஆகல. அப்படியே பக்கத்தில் இருக்க மேக்ஸ்க்கு போயிட்டேன். அங்கே ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது அண்ட் க்ரௌடும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்னால் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ 2 டிஷர்ட்டு ஒரு ஜாகர்ஸ் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். டின்னர் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தொண்டை லைட்டாக கரகரன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு போய் தூங்கிட்டேன். அப்படியே ஜம்பிங் டு டே 10. இன்னைக்கு தான் பெரிய சம்பவமே இருக்குது. இன்றைக்கும் காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஒன்றுமே பண்ணாமல் பாடி செம்ம டயர்டாக இருந்தது. தொண்டை வலி வேற கொஞ்சம் அதிகமான மாதிரியே இருந்தது. பட் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை தான். நான் என்னோட ஃபோனில் தான் எல்லா வீடியோஸும் எடுக்கிறதுனால ஈஸியாகவே ஸ்டோரேஜ் காலி ஆகிடுது. ஸோ என்னோட லேப்டாப்பில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு என்னோட லேப்டாப் எடுக்க போயிருந்தேன். போகிற வழியில் ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு லேப்டாப் எடுத்துட்டு அங்கேருந்து மெஸ்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் லஞ்சுக்கு ரசம் சோறும் கொஞ்சம் சிக்கனும் சாப்பிட்டுட்டு திரும்பி ரூமுக்கு வரும்போது பாடி லைட்டாக ஹீட் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல். இது சரி வராது அப்படின்னு டோலோ 650 எடுத்து போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குன்னு படுத்தவன் தான் ஃபீவர். அப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே ஹாப்பி.